நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியணும்னு நான் நினைப்பேன். ஏன் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் எல்லாம் முருகன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த வழிமுறையை எப்படி பண்ணாங்கன்னா, ஒன்று செவ்வாய்க்கிழமை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க. மெயினாக என்ன, நல்ல மழை வரணும், மக்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். அதனால ஆடி செவ்வாய் அல்லது ஆடி ஞாயிறு சப்த கன்னிகளுக்கான ஒரு பூஜையை தான். உங்களுக்கு சொந்த ஊர், உங்களுடைய சொந்த கிராமங்கள்லாம் இருந்ததுன்னா, அது உங்கள் வயலாக இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வயல் வரப்பில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அது ஆடி மாதம்ங்கிறதே சூரியன் மாற்றம் இல்லையா, அப்போ பண்ணாதான் அதுக்கு பலன். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய நிலத்தில் வணக்கம் மேடம். வணக்கம்மா. இந்த பதிவு எக்ஸ்க்ளூசிவா மக்களுக்கு ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இதற்கான சிறப்புகள் என்ன, என்னெல்லாம் பண்ணலாம் அந்த ஆடி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகள்? இது நான் நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியணும்னு நான் நினைப்பேன். ஏன் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் எல்லாம் முருகன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். செவ்வாய் அப்படின்னாலே பூமி காரகன்னு சொல்கிறோம், பிருத்திவின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா, ரெண்டுமே மண் வளத்துக்கான ஒரு நாள். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயல் வரப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த வயல் வரப்பில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு பூஜை பண்ணாங்க. ஒன்று ஆடி செவ்வாய் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆடி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க. இந்த 2 நாள் அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த வயல் வரப்பில் போயிட்டு சப்த கன்னிகளுக்கு பூஜை. ஸோ இந்த சப்த கன்னிகளும் 7 அந்த களிமண்ணை உருண்டையாக பிடிச்சு அதை வாழை இலையில வைப்பாங்க. ஓ, அதான் அந்த கன்னிமார்கள் கோவில்ல அந்த உருண்டையா 7 விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மண், அந்த வயல் வரப்புல இருக்கக்கூடிய மண்ணையை எடுத்து அந்த களிமண்ணை உருண்டையா பிடிச்சு 7 வைக்கும் பொழுது அது சப்த கன்னி. அந்த 7த்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் வெத்தலைப்பாக்கு வச்சு தனித்தனியாக விளக்கேற்றுவாங்க. இந்த விளக்கேற்றுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, மாவிளக்கு தான் ஏற்றுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்களா, அந்த அரிசியை அந்த வயல் வரப்புலையே போயிட்டு அங்கே தான் குத்துவாங்களாம். அந்த நெல்லை, அந்த அரிசியும் குத்தி வெள்ளத்தையும் அதோடையே குத்தி அதை நல்லா பிசைஞ்சு ஒரு விளக்கு பண்ணி மாவிளக்கு ஏற்றி அதை வலம் 7 முறை வலம் அதை எல்லாத்தையும் வணங்கிட்டு அந்த வயல் வரப்பில் தண்ணியிலே அதை விட்டுருவாங்க. அதை ஒவ்வொன்றா எடுத்து கரைச்சிருவாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே அதுக்கு கற்பூர ஆரத்தி எல்லாம் எடுத்து. ஸோ இந்த வழிமுறையை எப்படி பண்ணாங்கன்னா, ஒன்று செவ்வாய்க்கிழமை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க. மெயினாக என்ன, நல்ல மழை வரணும், மக்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் அதனோட இது வித்தியாசப்படுமே தவிர கான்செப்ட் நீ மண்ணுக்கு பூஜை பண்ணுறது தான். அதனால் ஆடி செவ்வாய் அல்லது ஆடி ஞாயிறு சப்த கன்னிகளுக்கான ஒரு பூஜையை தான் மெயினாக பண்ணாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஆடி செவ்வாய் முருகனுக்காக பண்ணக்கூடியதுதான். ஆடி கிருத்திகையும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தான் உண்டானது. ஸோ முருகப்பெருமான், இப்போ நீங்கள் ஒரு நல்ல வீடு வேணும் எனக்கு அப்படின்னா இந்த ஆடி செவ்வாயில் இதை பண்ணலாம். ஓகே. அதான் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுக்கு லோனுக்கு அப்ளை பண்றது, இந்த வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆடி செவ்வாய் பூஜை செஞ்சலாம். அண்ட் முக்கால்வாசி இன்னைக்கு எல்லாம் பில்டர்கிட்ட கொடுத்து நிறைய ஏமாறுறது தான். பணம் போச்சு. ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே நிறைய பேர் சொல்றது, ஐயோ எத்தனை வருஷமா வீடு கைக்கே வரல அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க இந்த ஆடி செவ்வாய் அல்லது ஆடி ஞாயிற்றுக்கிழமை, இப்போ நமக்கு வயல் வரப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம கிராமப்புறங்களை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆமாம். ஸோ நான் ஜென்ரலி என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு சொந்த ஊர், உங்களுடைய சொந்த கிராமங்கள்லாம் இருந்ததுன்னா, அது உங்கள் வயலாக இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வயல் வரப்பில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கு வித்துட்டு எல்லாம் சிட்டியில் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மண் நகல் இருக்கு இல்லைங்களா, புது மண் நகல் வாங்கி வீட்லையே ஆடி செவ்வாய்க்கிழமைனா காலையில் செவ்வாய் ஹோரை வரும், மார்னிங் 6 to 7. ஸோ அதில் ஒரு 9 விளக்கு. இந்த சப்த கன்னிங்கிறது 7, ஆனால் நம்ம செவ்வாய்க்கிழமை வீட்டில் ஏற்றும் போது 9 விளக்கு, ஒன்று குலதெய்வத்துக்காகவும் ஒன்று கிரக தெய்வத்துக்காகவும். ஓகே. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரா. ஸோ 9 விளக்கு
நீங்கள் நல்லெண்ணெயில் ஏற்றி அந்த சப்தகன்னியும் மனசில் பிரார்த்தனை பண்ணி இந்த 9ஐயும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடல் இருந்தாலும் கொண்டு போய் விட்டுடலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆறு இருந்தால் கொண்டு போய் விடுங்க, இல்லை கோவில் குளம் இருந்ததுன்னா அந்த விளக்கு கொண்டு போய் கோயில் குளத்துல போட்டுருங்க. ஓகே. ஏதாவது ஒரு நீர்நிலையில கொண்டு தீபத்தை வீட்ல ஏத்தி வழி பண்ணிட்டு அதுக்கப்புறமா 6 to 7 ஏத்தலாம். ஸோ அன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கேற்க புதன்கிழமை காத்தால கொண்டு போய் அந்த பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இது செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை பண்ணாலும் அது நிலத்துக்கான ஒரு இதுதான். ஸோ சண்டேஸும் நீங்க பண்ணலாம். சண்டே காத்தாலன்னா 6 to 7 சூரிய ஹோரை, செவ்வாய்க்கிழமை காத்தாலன்னா 6 to 7 செவ்வாய் ஹோரை. ஓகே. ஸோ அதை மாற்றி நம்ம பண்ணிக்கலாம் அந்த ஹோரைகள். இது வந்து இந்த ஆடி மாதம் மட்டும்தான் பண்ணணுமா, இல்லாட்டி தொடர்ந்து இப்போ சிலதெல்லாம் ஒரு மண்டல பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான்? ஏதாவது ஆடியில மட்டும் இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது அந்த மாசத்துல வரை ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது ஞாயிறு பண்ணினாலே அதற்கான பலிதம் கிடைக்கும். சரி. அது ஆடி மாதம்ங்கிறதே சூரியன் மாற்றம் இல்லையா, அப்ப பண்ணாதான் அதுக்கு பலன். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய நிலத்துல பஞ்சம் இல்லாமல் இருக்கும் சாப்பாட்டுக்கு. நிறைய பேர் நிலத்துல வந்து அவங்க பயிரிட்டு இருப்பாங்க, ஆனா அந்த பயிர் விளைச்சலே இருக்காது. அவங்க எல்லாம் அவங்க நிலத்திலேயே பண்ணலாம். ஏன்னா அந்த லோன் எல்லாம் எடுத்து இந்த வயல்வெளியில எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த செழிப்பே இல்லாம நிறைய வேதனைகள் உள்ளானதா நிறைய அக்ரிகல்ச்சர். விவசாயிகள் கண்டிப்பா பண்ணணும். ஸோ விவசாயிகளுக்கு உகந்தது இந்த ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு. ஸோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா விவசாயிகள், ஏன்னா நிறைய பேர் இப்போ இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு பின்னாடி போய் விவசாயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து சாப்பாடு தானே முக்கியம். அதனால நாட்டில் பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆடி மாசத்துல மறக்காமல் விவசாயிகள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஆடி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம், அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கான ஒரு உகந்த மாசம்னு சொல்லியிருக்கீங்க. இதுவும் ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்தது. அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.